அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேலி சித்திரம் வரைந்து இணையதளத்தில் பதிவிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்யும் வகையில் கேலி சித்திரம் வரைந்தும் அதில் சில கருத்துக்களும் கூறப்பட்டிருந்தது. இந்த பதிவு திமுக சார்ந்த இணையதள முகவரியில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பதிவிடப்பட்டதாக அறிந்த அதிமுக தமிழகம் முழுவதும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் புகார் மனு அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக கழகம், அதிமுக ஐடி பிரிவு மற்றும் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பாக 3 புகார் மனுக்கள் எஸ்பி சண்முகமிடம் அளிக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். இது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி சண்முகம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி திருநாவுக்கரசு, மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், மாவட்ட பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் VR மணிவண்ணன், மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி, கோல்ரவி, ஜெயராஜ், ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜி, அத்திவாக்கம் ரமேஷ், அம்மா பேரவை சிறுவாக்கம் ஆனந்தன், முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன், ஒன்றிய நிர்வாகிகள் பிரபு, பாண்டியன், மதன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.